கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு தெளிவான காரியத்தை, ஒரு சத்தியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் செய்வேன் என்று. இதை சொன்னது ஒரு மனுஷன் அல்ல, ஒரு அதிகாரி அல்ல, ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல, சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். தான் ஒருவராய் வானங்களை விடைத்தவர், பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல வரவழைக்கிறவர், எல்லா அதிகாரத்தையும் உடையவர். அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று. அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். இதிலிருந்து ஒரு பிரதானமான காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அநேக காரியங்கள் அது நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். வசனம் தெளிவாக சொல்கிறது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று. தேசங்களாகி நாம் கடந்து வந்த பாதையில் நடக்காத அநேக காரியங்கள் எதை உணர்த்துகிறது தெரியுமா? அது கர்த்தருக்கு சித்தமானது அல்ல என்று உணர்த்துகிறது. ஐயோ, அது நடக்கலை, இது நடக்கலைன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் சோர்ந்து போகிறோம். அது நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஏன் இதெல்லாம் நடக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் கேள்வியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கான பதில் தான், தேவன் தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்து முடிப்பார். அப்ப இதுவரைக்கும் ஒரு காரியம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கலனா அது தேவனுக்கு சித்தமானது அல்ல என்று அர்த்தம். இது மட்டும்தான் பதிலா அப்படின்னு கேட்டா இன்னொரு பதிலும் இருக்கு. அதுதான் வேதம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று. தமக்கு சித்தமானவர்களை செய்யும்படியால் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இதை குறித்த ஒரு தெளிவு அவர்களுக்கு இருக்குமே, ஆனால் ஏன் இது நடக்கல, ஏன் இது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுடைய இருதயத்தில் இனி எழும்பார். ஒருவேளை ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து நடக்கலனா ஒன்று அது தேவனுக்கு சித்தம் அல்ல, அப்படி இல்லைன்னா அது நடக்கும்படியான ஏற்ற காலம் இன்னும் வரல. இதை எப்படி அறிந்து கொள்வது? இது கர்த்தருக்கு சித்தம் தானா? அப்படி கர்த்தருக்கு சித்தமா இருந்தால்தான் அதை அவர் தம்முடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். இதை தேசங்களாகி நாம் அறிந்திருந்தால்தான் நாம் அதற்கென காத்திருக்க வேண்டுமா, இல்ல அது தேவனுடைய சித்தம் இல்லை, அது நடக்காது அப்படின்னு சொல்லி அதை கடந்து செல்ல வேண்டுமா? அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள வரும். அதற்கான பதில் தான் இந்த வசனத்தின் முதல் பகுதி. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு சித்தமான காரியம் நிச்சயமாய் நடக்கும். எப்பொழுது தெரியுமா? அவருடைய ஏற்ற காலத்தில். இப்ப தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு சித்தமான காரியத்திற்கு அவருடைய ஏற்ற காலத்திலே அவர் அதை செய்து முடிக்க ஒரு தேவ பிள்ளை காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தம்முடைய ஆலோசனை கொடுப்பார். அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். அதை குறித்த தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பார்க்கலாம். ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆபிரகாம் பிள்ளை இல்லாதிருப்பது தேவ சித்தம் அல்ல. அவனுக்கு ஒரு ஈசாக்கை கர்த்தர் நியமித்திருந்தார். அந்த ஈசாக்குக்காக ஆபிரகாம் காத்திருக்க வேண்டுமானால் அதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் தெரியப்படுத்த வேண்டும். அதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தினான். இதே போலதான் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற தேவ சித்தத்தை தேவன் தம்முடைய ஆலோசனையாக அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். அந்த ஆலோசனை நிலை நிற்கும். தாம் ஒரு விசை சொல்லிவிட்டு மறுவிசை மாற்றி திருத்தி எழுதுகிற தேவனை அல்ல நாம் ஆராதிப்பது. ஒரு விசையின் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று கர்த்தர் தேவஜனங்களாக நமக்கு அவருடைய வார்த்தைகளை ஆணையிட்டு தந்திருக்கிறார். அவர் மனம் மாறாமலும் இருப்பார்.
பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்தை நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தகப்பன். பாண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு சித்தமானதை நான் செய்து முடிப்பேன், என்னுடைய ஏற்ற காலத்துல அதை நிறைவேற்றுவேன். நீ காத்திருக்கிற காரியம், நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ விரும்புகிற காரியம், இவை அனைத்தும் என்னுடைய சித்தத்திற்கு உட்பட்டதா என்று நீ அறிந்து கொள்ள நான் உனக்கு என் ஆலோசனை தருவேன் என்று கர்த்தர் சொல்றான். இப்ப கர்த்தர் தம்முடைய ஆலோசனை தேவஜனங்களாகிய நமக்கு எப்படி தருவார்? தேவஜனங்களாகி நாம் அதை நன்றா அறிந்திருக்கிறோம். அதுதான் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய வேத வார்த்தைகளில் இருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டம், இன்னும் செய்யப்படாத காரியங்கள், நம்மை குறித்த அவருடைய சித்தம், இவை அனைத்தையுமே கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தெரியப்படுத்துவார். அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த அவருடைய சித்தம், அதை அவருடைய ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே அதை நமக்கு தெரியப்படுத்தியிருப்பார், நிச்சயமாய் தெரியப்படுத்தியிருப்பார். தேவனால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் தங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே தேவ ஜனங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார். அப்படி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவஜனம் அந்த வார்த்தையை கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்தை நிறைவேற்றும்படியால் அவர்கள் காத்திருப்பார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு என்று காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம். தேவஜனங்களாகி நாம் வார்த்தை இல்லாமல் நம்முடைய மனமும் மாம்சம் விரும்புகிற காரியத்திற்கு அல்ல நாம் காத்திருக்க வேண்டியது. தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் தான் நடக்கும். அதை தான் அவர் நடப்பிப்பார். அதையும் அவருடைய ஏற்ற காலத்தில் தான் அவர் நிறைவேற்றுவார். அப்பொழுதுதான் அது நேர்த்தியாக இருக்கும். இப்போ தேவஜனங்களாகி நாம் காத்திருக்க வேண்டுமானால் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். நாம் காத்திருக்கிற காரியம் கர்த்தருக்கு சித்தமானதா என்று அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவஜனங்களாகி நாம் எந்த சூழலையும் பார்க்காமல், எந்த மனிதனுடைய வார்த்தையும் கேட்காமல், எந்த குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல், இது நடக்குமா நடக்காதா அப்படிப்பட்ட எந்த ஒரு மனுஷ சத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, நான் என்னுடைய வார்த்தையை உனக்கு தெரியப்படுத்துவேன், என்னுடைய ஆலோசனை நிலைநிற்கும் என்று சொல்லி நம்மோடு கூட பேசி உணர்த்தின கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தர் தம்முடைய ஏற்ற காலத்திலே தமக்கு சித்தமானதை, அவருடைய சித்தத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் தெரியப்படுத்தினாரே, அந்த காரியத்தை அவருடைய ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றி முடித்து நம்மை உயர்த்தி நம்மளை சர்வவல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவதும் மறுமையில நித்திய ஜீவனிலே தேவஜனங்களாகி நம்மை களிக்கூற செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமத்திலே மகிமைப்படுவதாக. மாறுநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாக உங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய